ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாமே மோஸ்ட்லி நம்ம மொபைலில் வந்து எம்எக்ஸ் பிளேயர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது சில ஹை குவாலிட்டி வீடியோஸ் இல்லாட்டி சில ஃபைல் டைப்ஸில் உள்ள வீடியோஸ் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம மொபைல்லே வர வீடியோ பிளேயரில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் வந்து அந்த வீடியோஸை ப்ளே பண்ணுறதுக்காக வந்து நம்ம மொபைலில் வந்து எம்எக்ஸ் பிளேயர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பிளேயர்லேயுமே சம்டைம்ஸ் வந்து ஏதாவது வீடியோஸ் வந்து ப்ளே ஆக மாட்டேங்குதா, இல்லாட்டி அப்போ வந்து ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகினாலும் க்ளோஸ் ஆகுது, இல்லாட்டி எம்எக்ஸ் பிளேயரில் ஏதாவது ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணுறப்ப ஃபைல் நாட் சப்போர்ட்டட் அப்படின்ற எரர் மெசேஜ் காட்டுது, இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் காட்டுது, இல்லாட்டி அப்பே வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி உங்கள் மொபைலில் எம்எக்ஸ் பிளேயர் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ குறைச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் வீக்னேஷ். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம மொபைலை வந்து தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம மொபைலில் வந்து சில இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலை வந்து ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப எம்எக்ஸ் பிளேயில் வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போயுமே ஒர்க் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் சர்ச் பாரில் எம்எக்ஸ் பிளேயர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கொள்ளணும். ஸோ சர்ச் பாரில் எம்எக்ஸ் பிளேயர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கொள்ளுங்கள். சர்ச் பண்ணிட்டு எம்எக்ஸ் பிளேயர் அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அப்டேட் எதுவும் வந்திருக்கா அப்படின்றத வந்து ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் ஒன்றே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே சில ஃபைல் டைப்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம மொபைலில் வந்து எம்எக்ஸ் பிளேயரில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிவிட்டு திரும்ப செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயும் ஆப்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ எந்த மொபைலில் வந்து லோட் ஆகுது. ஸோ இதில் வந்து நான் சர்ச் பாரில் எம்எக்ஸ் பிளேயர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் மொபைலில் வந்து சர்ச் பண்ணி எம்எக்ஸ் பிளேயர் ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்து இந்த இடத்துல டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ வந்து கிளியர் டேட்டா பண்ண அப்புறமா உங்கள் எம்எக்ஸ் பிளேயர் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக டவுன்லோட் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சோ அந்த கண்டிஷனுக்கு வந்து வந்துடும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்கள் எம்எக்ஸ் பிளேயரில் வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் எம்எக்ஸ் பிளேயரில் உள்ள ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.